ஒரு கேம் விளையாடுறோம்னா அந்த கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு பேச்சிலுமே ஈடுபடாம செயல்ல மட்டும் அந்த களத்துக்குள்ளார வந்து அந்த கேம்ல வெற்றி பெற்று அதன் மூலயமா பதிலடி கொடுக்கணும். ஆனா இந்த இடத்துல பாகிஸ்தான் இது வரைக்கும் எவ்வளவு போட்டிகள் நடந்திருக்கு. ஆனா அப்படி நடக்கும் பொழுதெல்லாம் முன்னாடியே வார்த்தையை விட ஆரம்பிச்சிடுறாங்க. செயல்பாட்டுல பார்த்தா ஒண்ணுமே இல்லாத மாதிரி தான் இருக்கிறாங்க. பேச்சா பேசுறாங்க, ஒன்னு ரெண்டு பேச்சா. தாரிக்லாம் வராரு, என்னை பார்த்து பயப்படுறாங்க, என் போலிங்க பத்தி தான் பேசுறாங்க. உண்மைதான். இருந்தாலும் அதற்கான செயல்பாட்டை பிராக்டிஸ் மூலமா சூரியகுமார் யாதவ் வெளிப்படுத்தி இருந்தாரு. நீ எப்படி வேணா பேசிக்கப்பா, என்ன வேணா பண்ணு, உன்னை களத்துல வந்து பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாத்துக்கிறாங்க. ஒவ்வொரு வீரர் கிட்டத்தட்ட 20 ஓவர்கள்ல 18 ஓவர் ஸ்பின்ன மட்டுமே கொடுத்திருக்காங்க. ஆனா இந்தியா பக்கம் ஸ்பின்னருக்கும் கொடுத்திருக்காங்க, ஃபாஸ்டுக்கும் கொடுத்திருக்காங்க. எந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் வெளியே வந்துச்சு தெரியுமா? ஆனா அத்தனை பேச்சுகளுக்கும் அவங்களுடைய பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய முகமது யூசப் அவரே பதிலடியை கொடுத்திருக்கிறாரு. தயவு செய்து ஷாகின் ஷா அஃப்ரிடி, பாபர் அசாம், ஷதாப் கான் இவங்கெல்லாம் T20ல இருந்து வாலண்டியரா உள்ள வந்து ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிடுங்க. ஏன்னு வச்சுக்கோங்க, இவங்க இந்தியாவுக்கு ஸ்பை மாதிரி செயல்படுறாங்க. இவங்களை நம்பி நம்பி ஏமாந்ததுதான் பெரிய விஷயம். அதாவது தகுதி இல்லாத அணிக்கு எதிரா நல்லா நாங்க வெற்றி பெற்றுறோம்னு சொல்லிட்டு கொண்டாடுறத பெரிய விஷயமே இல்ல. இந்த மாதிரியான அணியை தோக்கடிக்கிறதெல்லாம் எல்லா வெற்றியுமே இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போஸ்ட் போட்டிருக்காரு. அவர் மட்டுமா அவங்களை திட்டிக்கிட்டு இருக்கிறாரு? இந்திய ரசிகர்களும் சரி, பாகிஸ்தான் ரசிகர்களும் சரி, ரெண்டு பேருமே சேர்ந்து விளாசுன்னு விளாசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலயும் பர்டிகுலரா பாபர் அசாம் போட்டு துவைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன துவைக்கிறாங்கன்னு தானே கேக்குறீங்க? ஒண்ணுமில்ல, விராட் கோலியோட இவர் எடுத்துட்டு வந்து சேர்க்காதீங்க. இது ஒரு சட்டவிரோதமான செயல். காரணம் என்னன்னா, விராட் கோலி 2022ல பாகிஸ்தானுக்கு எதிராக பெஸ்டான ஒரு நாக்கு விளையாடி இருப்பாரு. அதாவது எல்லாரும் விக்கெட் ஆனா கூட பாகிஸ்தானுக்கு எதிராக கடைசி வரைக்கும் இருந்து அந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்திருப்பாரு. இது வரைக்கும் பாபர் அசாம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு செயலை செஞ்சிருப்பாரா? இப்ப கூட 7 பால் விளையாடி 5 ரன் அடிச்சு டெஸ்ட் மேட்சை விளையாடி இருக்கிறாரு. 176 தான் அடிக்கணும். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல எந்த ஒரு ஷாட்டையும் தவறுதலா அடிக்காம பெரிய நாக்கு விளையாடி பாகிஸ்தானை காப்பாத்தி இருக்கலாம். இதை என்னன்னு தெரியுமா சொல்லுவாங்க? தேவையானப்போ தேவையில்லாத ஷாட் ஆடுறது, தேவையில்லாதப்போ தேவையான மாதிரி நிதானமா விளையாடுறது. இந்த போட்டியில நிதானமா விளையாடி 176 டார்கெட்டை அசால்ட்டா முடிச்சிருக்கலாம். ஆனா மனுஷன் அதை தவறு செஞ்சுட்டாரு. அதாவது அதை பீட் பண்ண முடியல, கொஞ்சம் கூட எடுத்துட்டு போக முடியல. அந்த மாதிரியான ஒரு சோகமான நிலையை பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு உண்டாக்கி இருக்கிறாரு. ஓப்பனா சொல்லணும்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரே நியாயம் தான். அதாவது இந்தியா கிட்ட எதனா இருக்கா? எங்க கிட்டயும் இருக்கு. நாங்க 4 ஜெட்டு தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நாங்களும் 4 ஜெட்டு தோக்கடிச்சிருக்கோம். இதோ பாரு வீடியோ, இதோ பாரு போட்டோன்னு சொல்லுவாங்க. உடனே நாங்க பிரம்மோஸ் ஏவுகணைன்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம்னு சொன்னா எங்க கிட்டயும் நிறைய ஏவுகணை எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் விராட் கோலி எங்க கிட்ட பெரிய பிளேயர்னு சொன்னா உடனே பாபர் அசாம் எங்க கிட்ட பெரிய பிளேயர்னு சொல்லிட்டாங்க. ஆனா விராட் கோலி பாகிஸ்தானுக்கு எதிராக தான் யாருன்றதை நிரூபிச்சுட்டாரு. ஆனா பாபர் அசாம் இது வரைக்கும் ஒரு நாள் கூட பெருசா விளையாடினதே இல்லை. அதாவது விராட் கோலி இந்த பக்கமா இருந்து எதிரணியாக பார்க்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து ஆதிக்கத்தை செலுத்துறாரு. ஆனா அந்த பக்கமா இருக்கக்கூடிய பாபர் அசாம் பேரழிவை ஏற்படுத்துறதுல வல்லமை கொண்டவரா இருக்கிறாரு. இந்தியாவுக்கு கிடையாது, பாகிஸ்தானுக்கு. ஸ்ரீலங்காவில் பிரேமதாசா கிரவுண்ட்ல தான் இந்த போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில டாஸ் வின் பண்ணது சல்மான் ஆகா அலி தான். கொஞ்சம் கூட யோசிக்காம ஃபீல்டிங் எடுத்துட்டாரு. இந்த பக்கமா சூரியகுமார் யாதவ் ஹர்ஷிப் சிங்கை வெளியே தள்ளிட்டு ஸ்பின் தான் இந்த கிரவுண்ட்ல எடுபடுன்றதுனால குல்தீப் யாதவ உள்ள எடுத்துக்கிட்டாரு. தண்ணிக்குள்ள இறங்காத ஒரு ஆளு சடனா கடலுக்குள்ளார இறங்கி நீச்சல் அடிச்சு கரையை சேர்ந்து நான் ரெக்கார்டை கிரியேட் பண்ண போறேன்ற மாதிரி இந்த இடத்துல சல்மான் ஆகா இது வரைக்கும் எந்த அணிக்கு எதிராகவும் தான் ஓவரை ஃபர்ஸ்டா வந்து வீசவே இல்ல. ஆனா இந்தியாவுக்கு எதிராக நான் ஃபர்ஸ்ட் வீச போறேன்னு சொல்லிட்டு பாலை எடுத்துட்டு வந்துட்டாரு. ஆனா ரெக்கார்டை கிரியேட் பண்ணிருக்காரு. எந்த அணிக்கு எதிராகவும் இந்தியா முதல்ல 6 அடிச்சுதான் ரன் கணக்கையே தொடங்குவாங்க. அதுலயும் பர்டிகுலரா அபிஷேக் சர்மா சொல்லவே தேவையில்லை. எந்த பவுலரானா இருக்கட்டும், இவன் ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிப்பானோ அப்படின்ற ஒரு பயத்துல தான் பந்தையே வீசுவாங்க. ஆனா அவரையே 4 பால் டாட் பண்ண வச்சு அழகா மிடான்ல கேட்ச் கொடுக்க வச்சு ஒரு ரன் மட்டும் எடுத்து ஒரு விக்கெட்டை இழந்து கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க இந்தியாவை சல்மான் ஆகா. செகண்ட் ஓவர்ல ஷாகின் ஷா அஃப்ரிடி, அதாவது எவ்வளவு பிரஷரை சல்மான் ஆகா போட்டாரோ அந்த பிரஷர்லாம் எப்படியோ தேத்தி விடுற மாதிரி மனுஷன் உள்ள வந்து இஷான் கிஷானுக்கு ஒரு 6 ஒரு 4 கொடுத்துட்டு திலக் வர்மாவுக்கு ஒரு 4 கொடுத்துட்டு 15 ரன்னை 2வது ஓவர்ல விட்டு கொடுத்திருக்காரு. முதல் ஓவருக்கு 1 ரன் மட்டும் தான் வந்துச்சு, 2வது ஓவருக்கு 15 ரன் வந்துச்சு. திரும்பவும் விஜயகாந்த் படத்துல வெள்ளம் வந்த மாதிரி பூமரை மென்னுக்கிட்டு சல்மான் ஆகா வந்தாரு. ஆனா இஷான் கிஷான் இந்த இடத்துல கொஞ்சம் கூட பயப்படல. இதுக்கு முன்னாடி அபிஷேக் சர்மா இவர் ஓவர்ல தான் அவுட் ஆகி இருக்கிறாரு, நாம பொறுமையா விளையாடலாம்னு கொஞ்சம் கூட யோசிக்கல. ஃபர்ஸ்ட் பாலே அட்டாக் பண்ணி ஒரு 4 அடிச்சாரு. ஆக மொத்தம் அந்த ஓவர்ல முழுக்க 9 ரன் வந்தது. அடுத்ததா சயூம் ஐப், இவர் தான் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஓவரை வீசுவாரு எல்லாருமே நினைச்சிருப்போம். ஆனா இவர் 4th ஓவர் வீசி இருந்தாலும் 5 ரன் மட்டும் தான் கொடுத்து தேர் அடிச்சிருக்கிறாரு. மழை காலத்துல ஈசெல்லாம் புடுங்கிட்டு வர மாதிரி இந்த பிரேமதாசா கிரவுண்ட் முழுக்க ஸ்பின்னுக்கு தான் எடுப்படுன்றதுனால தொடர்ச்சியா ஸ்பின்னுக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு சல்மான் ஆகா. அந்த வகையில அப்ரார் கிட்ட தான் ஓவரை கொடுத்தாரு. இதுக்கு மேலலாம் சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ண முடியாது. கிடைச்சது கூழோ கஞ்சோ எதுவா இருந்தாலும் சாப்பிட்டே ஆகணும்ன்றதுனால இந்த இடத்துல அடிச்சே ஆகணும்ன்ற
மாதிரி இஷான் கிஷன் ஒரு 6 ஒரு 4 11 ரன் சேர்த்தாரு அப்ரார் ஓவர்ல. 4வது ஓவர்ல ஸ்டஃபா போட்ட சையும் அயூப் 6வது ஓவர்ல அற்புதமா கொடுத்திருக்கிறாரு 11 ரன். ஆக மொத்தம் பவர் பிளேக்குள்ளார 52 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டை இழந்து இந்த கிரவுண்டுக்கு ஏத்த மாதிரி ரன் அடிச்சிருக்காங்க இந்திய அணி. இந்த பவர் பிளேல 6 ஓவர்ல 5 ஓவர் ஸ்பின்னர் மட்டுமே வீசி இருக்காங்க. ஒரே ஒரு ஓவர் மட்டும் தான் ஷாகின் ஷா அஃப்ரிடி வீசி இருக்கிறாரு. அதுவும் இல்லாம இந்த பவர் பிளேக்குள்ளாரியே ரன் அடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பாகிஸ்தான் டீமுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அதுக்கப்புறமா தான் காத்திருந்தது. இஷான் கிஷனை பாக்கெட் சைஸ் டைமண்ட் சும்மாவா சொல்லுவாங்க, பாக்குறதுக்கு சைஸ் குட்டியா இருந்தாலும் ரேட் அதிகம்பா. ஸ்பின்னர்லயே மேட்ச் முடிச்சுட்டு போயிடலாம்னு திட்டம் திட்டின பாகிஸ்தான் அணிக்கு தீவிரவாதிங்க 360 டிகிரில ரவுண்ட் அப் பண்ணி சுத்தி சுத்தி அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இஷான் கிஷன் எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்றாரு. இதுக்கு மேலாம் பொறுத்துக்க முடியாது. எவன் போட்டாலும் ஏறி ஏறி அடிப்பண்ணு அப்ரார் வீசின 7வது ஓவர்ல ஆர்ட்ரிக் 4 அடிச்சு அப்ரார அலங்கோலமாக்கி இருக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்த சதாப் கான் 6 4 சிங்கிள் டபுள்னு சொல்லிட்டு எலும்பு தோலுமா பிரிச்சு மேஞ்சிருக்காரு இஷான் கிஷன். 8 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி இந்திய அணி 82 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டை இழந்து பதட்டமே இல்லாம இருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் பதறி போயிருக்காங்க. என்ன ஆனாலும் சரி எங்க பிளான்ல இருந்து நாங்க கொஞ்சம் கூட கீழே இறங்க மாட்டோம்னு மறுபடியும் ஸ்பின்னர் கட்டியே கொடுக்கிறாரு சல்மான் ஆகா. சையும் அயூப் தான் வந்தாரு. மிகப்பெரிய பிரேக் த்ரூவை இவர் தான் எடுத்து கொடுத்தாரு. அதாவது 40 பாலுக்கு 77 அடிச்சு வச்சிருந்த இஷான் கிஷன் அதுல 10 4 3 6ன்னு ரன் மழையை பொழிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஈஸியா அவரை போல்ட் எடுத்து வெளியே அனுப்பி இருக்கிறாரு. இஷான் கிஷன், திலக் வர்மா 2 பேரும் சேர்ந்து 46 பால் விளையாடி 87 ரன் அடிச்சிருக்காங்க. இதுல மெயினான விஷயம் என்னன்னா 52 பால் இவர் அவுட் ஆகிற வரைக்கும் பாகிஸ்தான் அணி வீசி இருக்காங்க. இந்த 52 பால்ல வெறும் 4 பால் அபிஷேக் சர்மா விளையாடி இருக்கிறாரு, ஒரு ரன் கூட அடிக்கல. ஆனா இன்னொரு பக்கம் திலக் வர்மா 8 பால் மட்டும் தான் விளையாடி இருக்கிறாரு, 11 ரன் அடிச்சாரு. மீதம் இருக்கக்கூடிய 40 பால் இவர் ஒருத்தர் மட்டுமே ஆடி 77 ரன் அடிச்சிருக்காரு, போட்டு பொளந்திருக்கிறாரு. இந்தியா சைடுல இருந்து பிரம்மோஸ் ஏவுகணைன்னு சொல்றாங்கல்ல, அது வேற எங்கேயும் இல்ல. இப்ப பாகிஸ்தானுக்கு எதிராக இஷான் கிஷனை வச்சுதான் லான்ச் பண்ணிருக்காங்க. மறுபடியும் நீங்களான்ற மாதிரி அடுத்த ஸ்பின்னரா முகமது நவாஸ் வந்தாப்ல. இவரை சூரியகுமார் யாதவ் இப்பதானே விக்கெட் விழுந்திருக்கு, நாம ரீட் பண்ணி விளையாடுவோம்னு 3 ரன் மட்டும் தான் அடிச்சாரு. ஆக மொத்தம் 10 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 92 ரன்னுக்கு 2 விக்கெட்டை இழந்து இந்தியா இடத்துல டாப்ல உட்கார்ந்து இருக்காங்க. அதாவது உடம்புல ஓட்டின அட்டை ரத்தத்தை உறிஞ்சுல அந்த மாதிரி ஸ்பின்னர் யார் போட்டாலும் ரன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்திய பக்கம். 7வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் 24 பாலுக்கு 40 ரன் அடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பவர் பிளேல 36 பால்ல 52 ரன் அடிச்சிருக்காங்க. ஆனா இப்போதான் தலைவன் வராரு. அதாவது பாகிஸ்தானுக்கு தாரோடு போட்ட உஸ்மான் தாரிக் 11th ஓவர் வரைக்கும் 14வது ஓவர் வரைக்கும் எந்த ஒரு விக்கெட்டையும் இழக்காம சூரியகுமார் யாதவும் திலக் வர்மாவும் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சரக்கு அடிக்கிறவங்க எல்லாம் சடனா நடந்து வந்துகிட்டே இருக்கும் பொழுது சுயநனவை இழந்து நின்னு பாப்பாங்கல்ல, அந்த மாதிரி நின்னு வீசும்போது சுயநனவை இழந்துட்டாருன்னு நினைக்கிறேன். 2 ஓவருக்கு 16 ரன் கொடுத்திருந்தாரு. முகமது நவாஸ் 2 ஓவருக்கு 17 ரன் கொடுத்திருந்தாரு. ஆக மொத்தம் 14 ஓவருக்கு 125 ரன்னுக்கு 2 விக்கெட் விழுந்தாச்சு. இந்தியா ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த கிரவுண்டுக்கு இது ஏத்த ரன் தான். அதே மாதிரி 15வது ஓவர்ல சையும் அயூப் உள்ள வராரு, ஹைப் ஏத்திட்டாரு மேட்ச்ல. அதாவது 2 ரன்னுக்கு 2 விக்கெட்டை எடுத்திருக்காரு. இதுல திலக் வர்மா 24 பாலுக்கு 25 ரன் அடிச்சு வச்சிருந்தாரு. அவருடைய விக்கெட்டையும் காலி பண்ணாரு. சனி போன தனியா போகாதுன்ற மாதிரி நமீபியாவுக்கு எதிராக 50 அடிச்சுட்டு ராணுவ முகாம்ல பயிற்சி செய்யற மாதிரி செய்யறேன்னு சொன்ன ஹார்திக் பாண்டியாவை காலி பண்ணி பவுண்டரி லைன்ல போயிட்டு கொடிக்கம்பம் நடுப்பான்னு சொல்லிட்டு கொடியை ஏத்திட்டு போயிட்டாரு. ஆக மொத்தம் 15 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி இந்திய அணி 127 ரன்னுக்கு 4 விக்கெட்டை இழந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருந்தாங்க. ஆனா விக்கெட் மட்டும் தான் இழந்திருக்கிறாங்க, தடுமாறி போயிருக்கிறாங்க. பாகிஸ்தான் தரப்புல அப்ரார், நவாஸ், தாரிக் இந்த மாதிரி எல்லா நபர்களுமே ஸ்பின்னர்களாக இருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கிட்ட மட்டும் தான் பாலை தூக்கி கொடுத்துருக்காங்களே. ஆகையினால இந்த ஸ்பின்னர்களே மீதம் இருக்கக்கூடிய அந்த 5 ஓவரையும் வீசி முடிப்பாங்கன்னு தான் நினைச்சிருப்போம். ஆனா இந்த இடத்துல ஒரு ஓவரை மட்டும் மாற்றமா கொடுத்துருக்காங்க. 16, 17, 19 இந்த ஓவர்கள்ல மட்டும், இந்த 3 ஓவர்கள்ல மட்டும் தாரிக் மட்டுமே 2 ஓவர் வீசி 9 ரன்னை கொடுத்து ஸ்கை அவர்களை காலி பண்ணியிருக்கிறார். அதாவது ரிவெஞ்ச் எடுத்திருக்கிறாரு. அப்ரார் அறிவு மாதிரி 14 ரன்னை தூக்கி கொடுத்தாரு. ஆக மொத்தம் 19 ஓவருக்கு 159 ரன்னுக்கு 5 விக்கெட்டை இழந்து இந்திய அணி இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க. இப்ப இந்த கிரவுண்ட்ல பெரிய ஸ்கோர் இது வரைக்கும் 175 தான். அந்த டார்கெட்டை செட் பண்ண இந்திய அணிக்கு 16 ரன் தேவை. இந்த மாதிரியான நேரத்துல திட்டம் மாத்தாம இருந்த பாகிஸ்தான் அணி சடனா திட்டத்தை மாத்தி அழகா தூக்கி ஷாகின் ஷா அஃப்ரிடி கிட்ட கொடுத்தாங்க. வர்ற மாதிரி வந்தாரு. வந்த மனுஷன் ரிங்கு சிங்குக்கு ரேஞ்சில போட்டாரு. ராவா அடிக்கிற மாதிரி ஒரு 6 2 4ன்னு சொல்லிட்டு 16 ரன் அடிச்சு பாகிஸ்தான் அணிக்கு 176 டார்கெட்டை செட் பண்ணாரு. இவ்வளோ டார்கெட்டை செட் பண்ண பிறகு கூட கொஞ்சம் கூட யோசிக்க தேவையில்லை. இந்தியா தான் இந்த இடத்துல ஜெயிக்க போறாங்க. ஆனா பாகிஸ்தான் ஜெயிக்கணும்னா யாராச்சும் ஒருத்தர் பெரிய நாக் விளையாடியே ஆகணும். அதுவும் இல்லாம
ஃபர்ஸ்ட் ஓவர்ல பாகிஸ்தான் அணி ஒரு ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை எடுத்திருந்தாங்க. எந்த வகையில உங்களுக்கு நாங்க குறைஞ்சவங்க இல்லைன்னு சொல்லிட்டு பாண்டியா அவர்கள் வீசின ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு ரன்னை கூட விட்டு கொடுக்காம ஃபர்ஹானை பலார்னு அடிச்சு வெளியே துரத்தி இருக்கிறாரு. என்னங்க நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. செகண்ட் ஓவர்ல பும்ரா தான் வீசுறாரு. 6 போகுது, சையும் ஐயப் 6 ரன்ல காலி. 4 போகுது, சல்மான் ஆகா 4 ரன்ல காலி. திரும்பவும் பும்ராவும் பாண்டியாவும் 2 பேரும் சேர்ந்து அடுத்த ஸ்பெல்ல கண்டினியூ பண்ணி 2 ஓவருக்கு 12 ரன் மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. அக்சார் பட்டேல் டெஸ்ட் மேட்ச் பிளேயரான 7 பாலுக்கு இந்த போட்டியில 5 அடிச்சிருக்காரு. அதனாலதான் டெஸ்ட் மேட்ச் பிளேயர்னு சொன்னோம். இந்த போட்டியில அவரை காலி பண்ணி பவர் பிளேக்குள்ளார 6வது ஓவரை வீசின வருண் சக்கரவர்த்தி விக்கெட் எதுவும் எடுக்காம 4 ரன் கொடுத்திருக்கிறாரு. 38 ரன்னுக்கு 4 விக்கெட்டை இழந்துட்டாங்க பவர் பிளேக்குள்ளார. அடுத்துதான் இடையில ஹீரோவாகணும்னு நினைச்சிருக்காங்க உஸ்மான் கானும் ஷதாப் கானும். 2 பேரும் சேர்ந்து ஜோடி சேர்ந்து பயங்கரமான பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. அதாவது 7வது ஓவர்ல இருந்து 10வது ஓவர் வரைக்கும் அக்சார் பட்டேல் 2 ஓவர், வருண் சக்கரவர்த்தி 1 ஓவர், குல்தீப் யாதவ் 1 ஓவர். ஆக மொத்தம் 4 ஓவருக்கு இந்த 24 பால்ல 35 ரன் அடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பவர் பிளேக்குள்ளார 38, மொத்தமா சேர்த்து 10 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 71 ரன்னுக்கு அதே 4 விக்கெட்ல இருக்கிறாங்க. இந்த இடத்துல செத்து போச்சுன்னு நினைச்ச பாம்பு கொஞ்சமா தலையை தூக்கி எட்டி பாக்குது. இந்தியா ஜெயிக்க 6 விக்கெட் தேவை. பாகிஸ்தான் ஜெயிக்கணும்னா 60 பாலுக்கு 105 ரன் தேவை. என்னதான் பண்ண போறாங்கன்னு புரியல. இந்த இடத்துல ஈகோவை மனசுல வச்சுக்காம ஸ்கில்ல மட்டும் ஃபுல்லா வெளிப்படுத்தி விளையாடிக்கிட்டு இருக்காங்க இந்திய அணி. இது வரைக்கும் 2 ஸ்பின்னர்களை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல போடுற ஒவ்வொரு ஓவர்களையும் ஒரு விக்கெட் விழ ஆரம்பிக்குது. அக்சார் பட்டேல் வந்தாரு, உஸ்மானுக்கான ஊதி தள்ளிட்டாரு. குல்தீப் யாதவ் முகமது நவாஸ ஆட விடாம நசுக்கி இருக்கிறாரு. திலக் வர்மா சத்தம் இல்லாம சதாப் கான தூக்கி இருக்கிறாரு. ஒருத்தர் ஒரு முறை தான் விக்கெட் எடுக்கணும். இதுக்கு மேலாம் விக்கெட் எடுக்க கூடாது. ஏன்னா இருக்கக்கூடிய பிளேயர்கள்லாம் இந்த இடத்துல விக்கெட் எடுத்தே ஆகணும்ன்றதுக்காக 14வது 15வது ஓவர் வீசின பொழுது குல்தீப் யாதவும் திலக் வர்மாவும் 10 ரன் தான் கொடுக்குறாங்க. இது நாள் வரைக்கும் எந்த அணிக்கு எதிராகவும் பிரேக் த்ரூவை பெருசா பண்றவர் வருண் சக்கரவர்த்தி தான். ஆனா அவரே விக்கெட் எடுக்க முடியாம பாகிஸ்தானுக்கு எதிராக திணறிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவருடைய ஓவருக்கு மட்டும் தான் இங்க பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க போல. அவருடைய ஓவர்ல விக்கெட் ஆகாம இருந்தாங்க. ஆனா கடைசியா ஒரே கல்ல 2 மாங்கான்ற மாதிரி அவர் வீசின ஓவர்ல ஹப்ரார் காலி, அஷ்ரப் காலி. ஆக மொத்தம் இந்த இடத்துல 11வது ஓவர்ல இருந்து 17வது ஓவர் வரைக்கும் 106 ரன்னுக்கு 9 விக்கெட்டை இழந்துட்டாங்க பாகிஸ்தான் அணி. ஒரு விக்கெட் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. ஆக மொத்தம் இதுக்கிடையில யாருக்கிட்டையுமே ஓவர் அந்த ஃபாஸ்ட் பவுலர் கிட்டயே கொடுக்கல. இதுக்கிடையில ஸ்பின்னர்கள் மட்டுமே வீசி இருக்காங்க. 35 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 6 ஓவர் பவர் பிளேல 38, அடுத்த 4 ஓவர்ல 35, அடுத்த 7 ஓவர்ல 35, கடைசியா ஒரே ஓவர் தூக்கி பாண்டியா கிட்ட கொடுக்குறாங்க. இந்த இடத்துல தாரிக்க தரமா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அசால்ட்டா போல் எடுத்து வெளியே அனுப்பிட்டாரு. மொத்த விக்கெட் காலி. 18 ஓவர் கம்ப்ளீட். இந்தியா 61 ரன்கள் வித்தியாசத்துல பாகிஸ்தானை வீழ்த்தி இருக்கிறாங்க. அபாரமான வெற்றி தான். இப்போ இந்த இடத்துல சூப்பர் 8 சுற்றுக்கும் அசால்ட்டா போயிருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் அணிக்கு வாய்ப்பு இருக்குமா இருக்காதான்ற ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. நமீபியா அணிக்கு எதிராக கடைசியா மோதுகிற போட்டியில அவங்க ஜெயிச்சா மட்டும்தான் செகண்ட் பிளேஸ்க்கு வருவாங்க. தற்பொழுது ரன் ரேட் அடிப்படையில கீழே போயிருக்காங்க. 3வது பிளேஸுக்கு போயிருக்காங்க. இந்த இடத்துல அமெரிக்கா செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க. 4 போட்டிகள்ல அவங்களும் 2 போட்டியை ஜெயிச்சு ரன் ரேட் அடிப்படையில மேல இருக்கிறாங்க. அதாவது செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க. பாகிஸ்தான் கீழே இருக்கிறாங்க. ஒருவேளை இந்தியா கிட்ட நெதர்லாந்து ஜெயிச்சுட்டாங்கன்னா இந்த இடத்துல நெதர்லாந்தும் அந்த 4 பாயிண்ட்ஸோட முன்னாடி வருவாங்க. ஆனா இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அழகா உள்ள போயிடுவாங்க. செகண்ட் பிளேஸ்ல 4 பாயிண்டோட 3 பேர் மோதுவாங்க. ஒருவேளை நெதர்லாந்து ஜெயிச்சா. ஆனா இந்தியா தான் ஜெயிக்கும். இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னா நமீபியா கிட்ட பாகிஸ்தான் ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணுமா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.